மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் தொடர்பாக சின்ன உடைப்பு கிராம மக்கள் சுமார் 10 நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நாளை 2000க்கும் மேற்பட்டோர் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு இடம் கொடுத்து கடந்த 10 நாட்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்துகிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்தில் நாளை மறுநாள் 19ஆம் தேதி வழக்கு நீதிமன்றத்திலிருந்து வழக்கு எங்களுக்கு விசாரணைக்காக வருது. அதில் என்ன தீர்ப்பு வந்தாலும் எங்களுக்கு சாதகம் வந்தாலும் பாதகம் வந்தாலும் எங்கள் மக்கள் போராட்டம் தொடரும். அது தவிர்த்து நாளைக்கு எங்கள் தென் மாவட்டங்கள் எங்கள் சொந்தங்கள் உறவின் முறை நாளைக்கு வர்றாங்க. அது மதுரை மாவட்டத்திலிருந்து சுத்தப்பட்ட மதுரை மாவட்டத்தில் உள்ள தேவேந்திர உறவுக்குள்ள கண்டிப்பாக வர்றாங்க. யாரும் இங்கே பேச்சுவார்த்தைக்கு யாரும் வந்தது மாதிரி ஒன்றும் தகவல் தெரியலை. அங்கங்கே தான் சொல்லி இதுன்றாங்க. எம்எல்ஏ மந்திரி யாருமே கவர்மெண்ட் இதுலேருந்து யாருமே இதை பற்றி ஒன்றும் பேசுகிறாங்கல்ல. எலெக்ஷன் டயத்தில் இது பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. இந்த மக்களை யாரும் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டேன்றாங்க. எல்லாம் விவசாய மக்கள்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். வணக்கம் விக்னேஷ், மேலும் விவரம். நிச்சயமாக, அதாவது மதுரை விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக சின்னோடப்பு கிராம மக்கள் தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகின்ற நிலையில் நாளை மறுநாள் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. இதனால் நாளை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். மதுரை விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக சின்னோடப்பு கிராமம், பரம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 633.17 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் சின்னோடப்பு கிராமத்தில் மட்டும் 146 வீடுகள் மற்றும் 189 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது. இதில் இந்த பகுதி மக்களுக்கு 1996ஆம் ஆண்டு இந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதன் மதிப்பீடு அடிப்படையில் பணம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் 2022 அடிப்படையில் தங்களுக்கு பணம் வழங்க வேண்டும் என இந்த கிராம மக்கள் தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இதுவரை எந்த மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைக்கு வராத நிலையில் தங்களுக்கு மீன்பிடி அமர்வு செய்து கொடுத்துவிட்டு தங்கள் நிலங்களை கையகப்படுத்த வேண்டும் என கோரிக்கையை வைத்து தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம். எங்களை வெளியேற்றும்படி தீர்ப்பு வந்தால் தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன் கோயில், விருதுநகர் உள்ளிட்ட அந்த கிராம பகுதி மக்களின் சமூகத்தை சேர்ந்த உறவினர்களை வைத்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.